வளர்ந்து வரும் நாகரிக உலகத்தில் பல்வேறு நோய்களும் நம்மோடு சேர்ந்தே வளர்ந்து வருகிறது. குறிப்பாக சமீபத்தில் உலகத்தையே உலுக்கி போட்ட கொரோனா போன்ற தொற்றுகள், வைரசுகள் என பல நோய்கள் மேலும் வர காத்து கொண்டிருக்கின்றன. இந்நிலையில் நமது வாழ்க்கை முறையை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளாமல் நம்மால் இந்த நோய் தொற்றுகளில் இருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள முடியாது. அதற்கு பல நீண்ட காலமாகவே இந்திய மக்கள் பின்பற்றி வரும் முக்கியமான ஆயுதம் இந்த யோகா கலை. அதன் அருமை அறிந்த ஐக்கிய நாடுகள் சபையும் அதன் உறுப்பு நாடுகளும் ஒவ்வொரு ஆண்டு ஜூன் 21ஆம் தேதி யோகா குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நாளாக கடைபிடித்து வருகின்றன. சர்வதேச யோகா தினம் யோகாவின் இந்திய பயிற்சியை கொண்டாடுவதற்கும் அதன் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கும் ஒரு நாள். இந்த நாள் 2014 முதல் கொண்டாடப்படுகிறது மற்றும் ஐநா பொது சபையால் சர்வதேச அங்கீகார தினமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடியால் யோகா பயிற்சியை அங்கீகரிக்கவும் மதிக்கவும் ஒரு சர்வதேச தினம் குறித்து யோசனை முதலில் 27 செப்டம்பர் 2014 அன்று ஐநா பொது சபையில் உருவாக்கப்பட்டது. இந்த நாள் வடக்கு அரைக்கோளத்தின் கோடைக்கால சங்கராந்தியில் வருவதால் அவர்தான் இந்த தேதியை முன்மொழிந்தார். இந்த நாள் கோடை காலத்தின் தொடக்கத்தை குறிக்கிறது மற்றும் ஆண்டின் மிக நீண்ட நாள் ஆகும். இதனை அடுத்து டிசம்பர் 11, 2014ஆம் ஆண்டு ஐநா சபையின் 193 உறுப்பினர்கள் ஏற்றுக்கொண்டனர். அதற்கு பின் ஜூன் 21, 2015 முதல் சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. 190க்கும் அதிகமான நாடுகளில் உலக யோகா தினம் தற்போது கொண்டாடப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் உலக யோகா தினம் இந்தியாவில் ஒவ்வொரு கருப்பொருளை மையமாக வைத்து கொண்டாடப்படுகிறது. அதன் அடிப்படையில் இந்த ஆண்டு யோகா ஃபார் உமன் எம்பவர்மெண்ட் என்று நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டு சர்வதேச யோகா தினத்தின் கருப்பொருள் பெண்களின் சுயமரியாதை உணர்வை ஊக்குவிப்பது, அவர்களது சொந்த விருப்பங்களை தீர்மானிக்கும் திறன் மற்றும் தங்களுக்கும் மற்றவர்களுக்கும் சமூக மாற்றத்தில் செல்வாக்கு செலுத்துவதற்கான உரிமை போன்றவற்றை வரையறுக்கும் வகையில் யோகா ஃபார் உமன் எம்பவர்மெண்ட், பெண்களுக்கு அதிகாரமளிக்கும் யோகா. மனிதர்கள் உயிர் வாழ உடற்பயிற்சி எவ்வளவு முக்கியமோ அதே அளவு யோகாவும் முக்கியம். மனிதர்களின் உடலையும் மனதையும் ஒரு நிலைப்படுத்தி அவர்களுக்கு இயற்கையோடு இணைந்து வாழ்வதற்கான வாய்ப்பை வழங்கும் யோகா. யோகா செய்வதால் உடல் நலன் தவிர மனநலன் சிறப்பாக நிர்வகிக்க முடியும். யோகா மன அழுத்தத்தை சமாளிக்க உதவுகிறது. மனச்சோர்வு உடல் மற்றும் மனதில் பேரழிவு விளைவுகளை உண்டு செய்கிறது. எந்த சிக்கலான சூழ்நிலையும் சமாளிக்கும் வல்லமையை யோகா பயிற்சி அளிக்கிறது. யோகா செய்வது கவனத்தை கூர்மைப்படுத்துகிறது, ஒருங்கிணைந்த கவனத்தை அளிக்கிறது. தியானம் செய்வது அலைப்பாயும் மனதை நேர்மறைக்கு கொண்டு வருகிறது. இதன் மூலம் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலையிலும் மேன்மையான செயல்பாடுகள் மூலம் வெற்றியை ருசிப்பீர்கள். உடல் சோரணை பயிற்சிகள் மூலம் உட்கார்ந்த வாழ்க்கை முறை பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கிறது. யோகாசனம் செய்வது உடல் இயக்கத்தை ஊக்குவிக்கிறது, விரைப்பை குறைக்கிறது, மூட்டுகளின் இயக்கத்தை அதிகரிக்கிறது, உடலுக்கு வலிமையும் நெகிழ்வுத்தன்மையும் அளிக்கிறது. பதாஞ்சலி யோக சூத்திரங்களில் எழுதப்பட்ட யாம மற்றும் நியாம செயல்பாடுகளை செயல்படுத்துவதன் மூலம் வாழ்க்கையில் ஒழுக்கத்தையும் நினைவாற்றலையும் அதிகம் பெற முடியும். யோகா பயிற்சி உடல், மனம், ஆன்மா என மூன்றையும் மேம்படுத்தும் நிலையில் இனி தினமும் தொடங்குவதை குறிக்கோளாக செய்யுங்கள். நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் என்பதை போல நம் உடலை காப்பது மிகவும் அவசியம். அதற்கு பாரம்பரியத்தின் ஒரு அங்கமான யோகாவை நம் வாழ்வில் தின நிகழ்வாக மாற்றிக்கொள்வது நம் ஆரோக்கியத்திற்கு செய்யும் கடமையாகும். தினமும் தியானத்தில் ஈடுபட்டு நம் எண்ணங்களை தூய்மைப்படுத்துவோம். நன்றி. இது சதுரங்க மீடியா வழங்கிய உடல் ஆரோக்கியம்.